எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஷேர்கான். இன்றைக்கி 8 டிசம்பர் 25 போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். நம்ம காலையில் கொடுத்துருந்த மாதிரி நம்மளுடைய மார்க்கெட் வந்து 26,186 மேலே போனால் எப்படி இருக்கும், கீழே போனால் எப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ 26,000 26,186 26,039 வரையும் போகலான்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி மேலே போயிருந்தால் 26,259 போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ரேஞ்சு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இது இப்படி தான் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். அதே மாதிரி நிஃப்டி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஓவராலாக மார்க்கெட்டை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் ஓரளவுக்கு மிக்ஸ்டாக தான் இருந்துச்சு. க்ரீன் இருந்துச்சு நிறையா. ஸோ அதனால் மிக்ஸ்டு இருந்துச்சு. யூரோப்பியன் மார்க்கெட்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஏசியன் மார்க்கெட்டில் மட்டும்தான் கொஞ்சம் ரெட்டாக இருந்துச்சு. ஆனால் நமக்கு வந்து நிறையா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் நிறையா இருந்ததுனால இன்றைக்கி மார்க்கெட்டு தடலடியாக, ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் கிட்ட இருந்துச்சு ஆல்மோஸ்ட்டு. அதே மாதிரி இங்கே இண்டிகோ ஏர்லைன்ஸோடைய ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடந்ததுனால மார்க்கெட் வந்து தடலடியாக கீழே தள்ளியிருக்காங்க இன்றைக்கி. இப்போ அதே மாதிரி நம்மளோட நிஃப்டி மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா இண்டெக்ஸுமே ரெட்டில் இருந்திருக்கு. எல்லா இண்டெக்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெட்டு. ஸோ இதனால தான் நீங்கள் வந்து ஓவரால் டோட்டல் மார்க்கெட்டே வந்து ரெட்டில் வந்து முடிச்சிருக்காங்க. எதுக்காக இந்த மாதிரி டோட்டல் மார்க்கெட் ஒரு இண்டெக்ஸ் கூட க்ரீனில் முடிக்கல, எல்லாமே வந்து ரெட்டில் முடிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய இது. அதே மாதிரி விக்ஸு பாருங்கள், விக்ஸு பதினொன்றில் ஆரம்பித்து திருப்பி அது பாசிட்டிவாக தான் இருந்திருக்குது. ஸோ 11 வந்து முடிஞ்சிருக்குது. இப்போ 10லேருந்து 11க்கு போய் முடிஞ்சிருக்குது. ஸோ ஒரு பாயிண்ட் வந்து விக்ஸு வந்து ஏறி இருக்குது. ஸோ இது வந்து பெரிய இம்பேக்ட் ஆகிருக்குது இன்றைக்கி நம்மளுடைய மார்க்கெட்டில். ஸோ இப்போ அதுபடி நம்மளுடைய ப்ரிடிக்ஷன் படி காலையில் கொடுத்த லெவல் படி நடந்திருக்கா நிஃப்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிஃப்டியில் வந்து நம்ம கொடுத்த லெவலில் வந்து 26,039 கொடுத்துருந்தோம். அதே மாதிரி மேலே 26,250 கொடுத்துருந்தோம். ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா மேலேருந்து போகாமல் கேப் டவுனில் நம்ம இந்த லெவலில் ஓப்பன் ஆகணும்னு வேறு சொல்லியிருந்தோம். 26,189 இந்த லெவல் வந்து 26,189, 26,204, 26,168 இந்த ரேஞ்சுக்குள்ளே கேப் அப்போ கேப் டவுனோ வந்து இந்த ரேஞ்சில் மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு 26,168 வந்து ஓப்பனில் எடுத்திருக்காங்க. எடுத்துட்டு கீழே ஃபுல்லாக நம்மளுடைய ரேஞ்சு சொல்லியிருந்த ரேஞ்சு 26,039 வந்து டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஃபர்தர் டவுன் ஆகி 25,932. நான் இந்த இது எக்ஸ்ட்ரீம்டு இது நான் வந்து சொல்லவே இல்லை. ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த லெவலுக்கு வந்து மாறும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கல. ஸோ அதனால தான் இது கொடுக்கல. கிட்டத்தட்ட அவ்வளோ பெரிய பாயிண்ட் வந்து நமக்கு வந்து லாஸ் ஆகிருக்குது இன்றைக்கி. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட்டுக்கு மேலே இப்போ இறங்கிடுச்சு. கிட்டத்தட்ட 340 பாயிண்ட் கிட்ட வந்திருக்குது டவுன் ஆகி. ஸோ இவ்வளோ பாயிண்ட் இறங்கினால தான் நமக்கு வந்து இவ்வளோ இம்பேக்ட் கிடச்சிருக்கு. பட் நம்ம லெவல் படி தான் எல்லாமே நடந்திருக்குது இன்றைக்கி. ஸோ இதுபடி நம்ம பார்த்திங்கன்னா நம்ம இந்த லெவல் படி நம்ம கொடுத்துருந்தது வந்து 26,150 ஏடிஎம்மில் வந்து எடுத்திருந்தோம். அதில் வந்து காலுக்கு கொடுத்துருந்தோம். 26,200 ஏடிஎம்மில் வந்து புட்டுக்கு கொடுத்துருந்தோம். ஸோ இதை பேஸ் பண்ணி என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ காலை பொறுத்தவரையும் பாருங்கள், நம்ம கொடுத்துருந்த லெவல் படி காலுக்கு நம்ம கொடுத்துருந்த லெவல் வந்து 110 ஆரம்பிச்சிருச்சுன்னா எங்கே வரையும் போகும்னு பார்த்தோம்னா, ஸோ 204 வரையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கீழே வந்து 33 வரையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது இன்னும் டவுன் பண்ணால் 17 கிட்ட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ காலை பொறுத்த வரையும் அது ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன் ஆகி
கிட்டத்தட்ட 10 கிட்ட வந்து நின்றுருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட்டு நம்ம சொன்ன 17ங்கிறதுக்கிட்ட வந்துட்டு கீழே டவுன் ஆகிருக்குது. ஸோ இதுதான் அதே மாதிரி 110ல் ஸ்டார்ட் பண்ணோன்னா நம்ம கொடுத்த லெவலில் 93ல் வந்து 110, 93, 129 இதுக்குள்ளே தான் சுற்றும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஓப்பன் பண்ணுறது இதுக்குள்ளே தான் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக வந்து 110ல் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளுடைய 93 பிரேக் டவுன் பண்ணிவிட்டு கீழே வந்து இறங்கிடுச்சு இந்த காலோடைய ஆப்ஷனை. ஓகேங்களா? இப்போ நாளைக்கு எக்ஸ்பைரியில் வந்து இது வந்து ஹீரோ 0க்கு போகுமா அப்படிங்கிறது நாளைக்கு தெரியும், பார்க்கலாம். இது என்னென்னு இதுதான். அதே மாதிரி புட்டு வந்து 26,200 புட்டுக்கிட்ட சொல்லியிருந்தோம். ஸோ அதோடைய லெவலும் பார்த்திங்கன்னா 75ல் ஆரம்பித்து அது மேலே வந்து 148 வரையும் போகலாம், இல்லை 222 வரையும் போகலாம், கீழே வந்து 13 வரையும் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இது வந்து இப்போ மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 262 வரையும் நமக்கு கொடுத்துருக்கு. இந்த லெவல்லாம் டச் பண்ணிடுச்சு, எல்லா லெவலையும் டச் பண்ணிகிட்டே போயிடுச்சு இன்றைக்கி. ஸோ புட்டை பொறுத்த வரையும் அது அவ்வளோ பெரிய ரேலி இன்றைக்கி நடந்திருக்குது. அதே மாதிரி லெவல் கொடுத்துருந்த வந்து 75ல் ஆரம்பிச்சிச்சுன்னா 92 என்ட்ரி பாயிண்ட்டாக இருக்கும், கீழே வந்து 58ல் என்ட்ரி பாயிண்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம். அது கரெக்டாக நம்மளோட என்ட்ரி பாயிண்ட் 92ல் ஆரம்பித்து எடுத்திருந்தீங்கன்னா போயிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட வந்து 146 பாயிண்ட்டுக்கிட்ட வந்து நம்மளோட இருக்குது. அதையும் தாண்டி தான் போயிருக்குது. எக்ஸாக்டாக 262 அந்த பாயிண்டில் தான் வந்து நிற்கிது. ஸோ நம்ம கொடுத்த லெவல் படி பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், 262 இருக்கா, 262. ஸோ இந்த லெவலில் தான் அது வந்து முடிஞ்சிருக்குது. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நடந்த ஓவரால். ஆல்மோஸ்ட்டு புட்டில் கரெக்டாக இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேப்பர் ட்ரேடிங் தான் நம்ம பார்க்கணும். நம்ம வந்து ரியல் ட்ரேடிங் எதுவும் பண்ணல, நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரும் கிடையாது. ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்தது. புட்டு வந்து ஓவராலாக நல்ல ப்ராஃபிட்டில், வெரி குட் ப்ராஃபிட் இன்றைக்கி வந்து கிடச்சிருக்கும் புட்டில் போயிருந்தவங்களுக்கு. ஸோ புட்டில் யார் போயிருந்தாலும் அவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன். பட் பேப்பர் ட்ரேடிங் பண்ணவங்களுக்கு புட்டு வந்து நல்ல கெயினாக இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து ப்ரீ மார்க்கெட் அனலைசேஷன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.